நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. ஓ, எறும்புக்காக வெளியே படுத்துக்கிறீங்க பாதுகாப்புக்கு. இதுதான் வீடு வாசல் தான். நல்லா இருக்குதா? கரண்ட்லாம் இருக்கு உங்களுக்கு? கரண்ட் டிவி எல்லாமே வச்சுருக்கிறீங்க. நல்லா செட்டுலாம் நல்லா நிம்மதியாக வாழ்கிறீங்க தோப்பில் இயற்கையாக. நீங்கள் இந்த வீட்டில் தான் வாழ்கிறீங்களா தாத்தா? இப்போ பகல் வருமா நைட்லேயே வருதுங்களா? எறும்பு தவிர வேறு ஏதாவது வருங்களா இங்கே? பண்ணி வரும். இதெல்லாம் நீங்கள் சமையல் பண்ணிக்கிற இடமா? அதெல்லாம் முன்னாடி இருக்கு இந்த செட்டு. இப்போ இங்கேயே படுத்துக்கிறது. ஓ, எறும்புக்காக வெளியே படுத்துக்கிறீங்க பாதுகாப்புக்கு. திரும்ப வாட்டர் ஆப்பிள் அது. இது நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இடமா அப்போ அது? இதெல்லாம் பாத்திரம் கழுவி வச்சுக்கிறதா? இந்த ஊர் பேர் என்னம்மா? மண்ணூர். அப்புறம் இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு வீட்டெலாம் தெரியுதுல்ல மேலே, அது என்ன ஊர் ப்ரோ அது? நிலமங்கலமா? நிலமங்கடை. அது எப்படி போகணும் வழி? சித்தேரி போய். ஓ, சித்தேரி போய் வரணுமா? அது பெரிய ஊரா அது மாதிரி சின்ன கிராமம் தானே அது? இந்த மாதிரி தான். சித்தேரி எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கமா? இந்த பக்கமா? ஆனால் ரோடு இப்படி தான் போகுது. இதுலேருந்து இப்படி வந்து. ஓ, போய் இப்படி சுற்றி வருமா அந்த மலை மேலே அப்படியே? ஓ, அதெல்லாம் சித்தேரி மலை சேர்ந்தது தானே அதெல்லாமே? இருக்குண்ணா. 79 பஞ்சாயத்து மட்டும். 17 பஞ்சாயத்து சித்தேரி மட்டும். மிச்சமாக இருக்கும். மிச்சமாகவே இருக்குமா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தானே அதெல்லாமே? இடம் சூப்பராக இருக்கும், நல்லா இயற்கையாக நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. மேலே நான் ஏறி வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி போய் தான் இருந்தது. ஒரு ஊர் இருந்ததுக்கான அடையாளமே எதுவுமே தெரியல. இங்கே வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. ஓ, இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா. இன்னும் மாடு ஆப்போசிட்டில் எதிர்த்து நிற்கிது. முட்டுமா? இல்லை என்ன பேர் ப்ரோ அது? கீழே இருக்கிறது குச்சிக்கிழங்கு. இது இது சோளக்கருது தானே? இதான் ஃபுல்லாக மாட்டு தீவனம் அது எல்லாமே. நல்லா இருக்கு ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் தமிழரசன். நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. இதெல்லாம் இது நாட்டு மாடலில் தானே ப்ரோ? இதெல்லாம் சிந்து மாடு. ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்கீங்க. பரவாயில்ல ப்ரோ, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. தண்ணி வசதி நல்லா ஃபுல்லாக இருக்கும் இங்கே. தண்ணி பெஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. சுற்றி பச்சை பசங்க தான் ப்ரோ இருக்குது. இது என்ன கடுக்கா மரமா இது? உங்களுக்கே தெரியலையா? என்ன ப்ரோ, போங்க ப்ரோ. உங்கள் இடத்துல இருக்க மரம் இவ்வளோ பெரிய மரம், இவ்வளோ பழமையான மரமாக இருக்குது, உங்களுக்கே பேர் தெரியலங்கிறீங்க. என்ன ப்ரோ? சாலேரி மரம். சோலாரா? உங்களுக்கு இது இபி சப்ளை இல்லைங்களா அதுக்கு? ஓ, சோலார். ஓ, எழுதி கொடுத்துருக்கீங்க. இப்போ சோலார் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. ஓ, இங்கேயும் நெல் தான். பட்டை கிளப்புறீங்க ப்ரோ. இதெல்லாம் அந்த தக்காளியா? எடுத்தாச்சு. தக்காளி அது என்ன, அதுவும் வீடா? தங்குறதா இல்லை சும்மா? ஓ, தாத்தா அங்கே தங்கியிருக்காரு. தாத்தா வணக்கம் தாத்தா. உங்களை பார்க்க தான் வந்தேன். காசியம் இல்லை, ஒன்றும் கிடைக்கல. காசு இல்லை. லோனு தராங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு லோன் தரமாட்டேங்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க கேட்டா? ஓயா பேராவே பெரிய பெரிய பணக்கார ஓயா பொருள் நம்மளுக்கெல்லாம் இல்லை. ஓஏபி இல்லை உங்களுக்கு? நீ தான் இவ்வளோ பெரிய காடு வச்சு இவ்வளோ ஒரு பெரிய மகாராஜா மாதிரி இருக்கீங்க. எங்க மகாராஜா மாதிரி பாருங்க, சுற்றி எல்லாம் விவசாயம் தான் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் உருவாக்குனதா தாத்தா அதெல்லாமே? பாட்ட காலத்துல. ஓ, இதெல்லாம் மலங்காடா இருந்து இப்படி உருவாக்குனதா? இருந்து எல்லாம் அன்றைய பார்த்துருக்கேங்க. இது மாதிரி அதை போட்டாங்க. இந்த மாதிரி அப்புறம் சர்வராக இருந்து அளந்து பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் தான் அதெல்லாம் உழுது எல்லாம் உடச்சி கிடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஒரு விவசாய நிலமா உருவாக்குனது நீங்கள் தான். நீங்கள் பூர்வீகம்லாம் இதே ஊரா தாத்தா? அதெல்லாம் இதே ஊர். உங்கள் பேர் தாத்தா?
ராமன். ராமன். பேர் செவத்தன். செவத்தன். எல்லாம் பாட்டம் பூட்டம் காலத்துல தான் விவசாயம் பண்ணுறீங்க? முப்பாட்டம் காலத்துலேருந்து காடு தப்பா அங்கே நாட காடு மாடு வீடுகிட்ட அதெல்லாம் விட்டடிச்சிட்டு விடமாட்டாங்களா பங்காளிங்க. ஓ உங்களுக்குள்ள பிரச்சனை? அண்ணன் தம்பி ஒரு 4-5 பேர் பண்ணாங்களா விடமாட்டாங்களா தனியாக வேணும் எங்கள் பாட்டாங்க காடு பிடிச்சி. ஓ உங்கள் தனியாக பிரிச்சுக்கிட்டீங்க. நல்லா இருக்குது. சூப்பராக விவசாயம் பண்ணுறீங்க. எல்லா பொருளும் வச்சுருக்கிறீங்க. நெல், கிழங்கு, சோளக்கருது, பூவு, தக்காளி, வாழை எல்லாமே வச்சுருக்கிறீங்க. எல்லாம் இப்படி நீங்களே தான் பார்த்துக்கிறீங்களா எல்லாமே? நான் தான் பார்த்துக்கிறேன். எல்லாம் பசங்க எல்லாம் வெளியில் போட்டாங்க. நல்ல விவசாயம் நல்லா அத்துப்படியாக பண்ணுறீங்க போல. எல்லாம் தெளிவாக பண்ணுறீங்க. பண்ண வேண்டியதான். பரவாயில்ல. இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றியிருக்கேன். ஆனால் இங்கே தான் அந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா தெளிவாக நீட்டாக பண்ணுறீங்க. எல்லா இடத்துலையும் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக நீட்டாக பண்ணுறீங்க. சரி சரி. அதான் சுற்றி பார்க்கலாமா தாத்தா? பாரு. நீங்கள் இந்த வீட்டில் தான் வாழ்கிறீங்களா தாத்தா? ஓ எருமை இங்கேயே வருதா? ஓ எருமை இது வரைக்கும் வருமா தம்பி? இப்போ பகல் வருமா நைட்லேயே வருதுங்களா? எருமை தவிர வேற ஏதாவது வருங்களா இங்கே? பன்னி வரும். நீங்கள் அப்போ இருந்து இந்த வீட்டில் தான் வாழ்றீங்களா தாத்தா? இதெல்லாம் நீங்கள் சமையல் பண்ணிக்கிற இடமா? அதெல்லாம் முன்னாடி இருக்கு இந்த செட்டு. இப்போ இங்கே படுத்துக்கிறது. ஓ எருமைக்காக வெளியே படுத்துக்கிறீங்க பாதுகாப்புக்கு. இதுதான் வீடு வாசல் தான். நல்லா இருக்குது தாத்தா. கரண்ட்லாம் இருக்கு உங்களுக்கு? கரண்ட், டிவி எல்லாமே வச்சுருக்கிறீங்க. நல்லா செட்டுலாம் நல்லா நிம்மதியாக வாழ்றீங்க தோப்பில் இயற்கையாக. எங்கே உங்களுக்கு வேலைக்கே நேரம் சரியாக போயிடும். எங்கே போய் டிவி பார்ப்பீங்க? நைட்டில் பார்க்கலாம். பூனை என்ன ஓரமாக படுத்துக்கிச்சு? யூடியூப் சேனலு தாத்தா. இதுவும் டிவி சேனல் மாதிரி தான். அதில் தான் வரேன். இந்த மாதிரி மலைவாழ் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி முன்னேறுறாங்க, முற்காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, அதெல்லாம் கொண்டு போய் போட்டு காட்டுறதாங்க. ஆமாம், அதெல்லாம் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. போய் இதெல்லாம் போய் சொல்லிங்கன்னா பெரிய பணக்காரன் சொல்லுவாங்க பார்த்து இதெல்லாம் போட்டு. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்னதான் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா பார்க்குறாங்கல்ல, சும்மா வந்துடுமா அதெல்லாம்? காட்டுதல் உருவாக்கணும்னா அவ்வளோ கஷ்டப்படணும்ல, இறங்கி வேலை செஞ்சால் தானே வரும். அதெல்லாம் பார்க்குறவங்க அதெல்லாம் புரியும். அதெல்லாம் யாரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ இந்த விவசாயம் பண்ணினா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. சாதாரணமாக ஈஸியாக வந்துடுமா? நம்ம என்ன ஒரு சேலங்கய்யா. சேலமா? சேலம். நீங்கள் என்ன தாத்தா படிச்சிருக்கிறீங்க? படிப்பே இல்லைப்பா. சுத்தமாக படிக்கல? சுத்தமாக படிக்கல. இப்படி தான் எழுத்துற தண்ணி கூட எனக்கு தெரியாது. விவசாயம் எப்படி கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம்? விவசாயம் எல்லாம் மண்ணை பானையில் வச்சு தான் எல்லாம் அந்த காலத்து மனுஷர் விவசாயம் பண்ணதை வச்சு தான் கற்றுக்கிட்டேன். அந்த காலத்துலலாம் பண்ணையத்து போவாங்கல்ல விவசாயத்துக்குலாம்? அப்படியும் போவாங்க. அந்த மாதிரிலாம் கூலியாக்கெல்லாம் போயிருக்கீங்களா? விவசாயம் பண்ணையத்துக்குலாம் போய் வேலை செய்வாங்கல்ல? அப்போ இருந்து நீங்களே நிலத்தை வச்சு நீங்களே உழுது எல்லாம் பண்ணீங்க. இந்த பசங்க தான் எல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு இந்த காங்கியத்துக்கு அங்கேயும் வேலைக்கு போடுறாங்க. என் பெரிய மகளாம் வந்து 2-3 வருஷமா உங்கள் வீட்லேயும் இருக்கிறதில்ல. இப்போ அவங்களாம் விவசாயத்தை யாரும் எடுத்து பண்ணுறதில்ல. அதான் நெல் நட்டுவிட்டு போனாங்க, தண்ணியை நிற்க மாட்டேது. நானும் பார்த்துக்கிறேன். அதுதான் ஓட்டினாங்க. இப்போ நீங்கள்லாம் விவசாயம்லாம் சரியாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இருக்கிறதுனால தான் அவ்வளோ இருக்குது. இல்லைன்னா எல்லாம் விட்டு வச்சு நானும் ஓடுறாங்களே தெரியல. இப்போ உங்களுக்கு அப்புறம் அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை. 2 பசங்க படிக்கிறாங்க. எல்லாம் மாதிரி தொழில் கட்சி போட்டாங்கனாக்கா அதுவும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு அப்புறம் யார் இவ்வளோ அருமையாக விவசாயம் பண்ணி இதெல்லாம் காப்பாற்றுறது? என்ன பண்ணுறாங்க தெரியல. உங்களுக்கு என்ன வயசு தாத்தா ஆகுது? 75 இருக்கு மேலே. 25 வயசு ஆகுது. இன்னும் எல்லா வேலையும் செய்வீங்க? ஓடுறது, ஒடியாடுறது, எருமையே வரட்டுறீங்க? எருமையே நட்டுறேன். வெறுக்கு போகிறேன், காட்டை போய் வெறுக்கு கொண்டாடுறேன். எருமெல்லாம் திருப்பிலாம் அடிக்காதா? அதை முட்டுக்கலாம் போய்விடும். எப்படி கூட்டமாக வருமா இல்லை தனியாக வருமா? மிரட்ட போய்விடும். ஒண்டி எருமை தான் கொஞ்சம் மிரட்டும். ஓ தனியாக இருந்தால் தான் மிரட்டும் நம்மள. இந்த கண்ணு போட்டுக்கிற அந்த எருமை தான் மிரட்டும். கூட குட்டியோடையே வருமா? குட்டியோடி வரும். கண்ணு படிக்கிட்டு கூட வந்து முடிக்கலாம்ல. இந்த ஊர் பேர் என்ன ப்ரோ சொன்னீங்க? மன்னூர். இன்னும் உள்ள இருக்கா வீடுங்கள்லாம், மாதிரி தோப்புகள்லாம் நிறையா இருக்குது? ஒண்டி தான் வந்தேன். ஒண்டி தான் தாத்தா வந்தேன், தனியாக தான் வந்தேன்.
இதே போய் பார்க்க போகிறேன். ம் கூட பார்க்க இல்லையா? போகல, பார்த்த அந்த இடம் நல்லா இருந்துச்சுங்க. அதில் இங்கே நின்றுட்டேன் அப்படியே. இதே போய் பார்த்துட்டு இன்னும் மாறி ரோட போ வெட்டிக்குது. அது ஒரு ரோட போயிட்டு மறுபடியும் ரோட்டா அப்படியே போனால் எங்கே போகுது இந்த ரோடு? இப்படி போனால் சித்தேரி போகுது. சித்தேரி மலையை சுற்றி தான் போகுது. அதுலேயே போய் மலை மேலே ஏறுது. இப்படி போனால் ஆளாங்கடை தும்பல் வழியாக பிடிச்சி. ஆலாங்கடை தும்பல், ஆமாம், அந்த வழியாக ஒரு டைம் போயிருக்கேன். அப்படி சேலம் கொடுத்து. அது ரோடு சரியில்லையே ஆலாங்கடை. சரி. அது பயங்கர மோசம், போனால் உயிருக்கே மோசமாயிர மாட்டிருக்கு அந்த ரோடு, ஆலாங்கடை ரோடு. என்னென்ன விவசாயம் அந்த ஊரில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க ஆரம்ப காலத்தில்? ஆரம்ப காலத்தில் சாமை, வரவு, கேவுரு, இத்தான் வெறிப்பாலம், நெல், மேட்டுக்கட்டில் வெறிப்பாலம். இந்த மயில் எல்லாம் தின்னுட்டு போயிடான்ட்டு இந்த ரோடு வர குச்சி வச்சு பழகிட்டாங்க. குச்சி தான் விவசாயம். இப்போலாம் விட்டுட்டீங்க? இதெல்லாம் விட்டுட்டு விவசாயம் குச்சி தான். குச்சி அப்புறம் இப்போ நெல் போட்டுறீங்களாட்டு இருக்குது. காடுக்கரையும் நெல் போடுவாங்க. இதான் நான் போட்டுக்கிறேன் நெல். பக்கத்து காட்டுக்காரெல்லாம் குச்சி வச்சு விட்டு அந்த பணத்தை போட்டு அரிசி வாங்கி தர வேண்டியதான். குச்சி வச்சு அந்த பணத்தை போட்டு அரிசி கடையில் வாங்கிக்கிறாங்க. கடையில் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் சாப்பாடில் ரேஷன் அரிசி பயன்படுத்துறீங்களா இல்லை உங்களோட சொந்த நெல் தானா? சொந்த நெல் ரேஷன் அரிசி தான். எல்லாம் கலந்தான் பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவீங்க, இல்லை இல்லாததுக்கு கடை அரிசி. கடை அரிசி. அம்மா தான் சமையல் பண்ணுவாங்களா? உங்கள் பேர் என்னம்மா? லட்சுமி. நீங்களும் இதே ஊர் ஐயா? நீங்களும் இதே ஊரில் பிறந்து ஐயாவை கட்டிக்கிட்டீங்க. மழையெல்லாம் பரவாயில்லைங்களா இந்த வருஷம்? மழையெல்லாம் வரல. போன வருஷம் பேஞ்சு பயங்கர மழை. காடு விடலாம் தண்ணி ஊற்றி கழிட்டு ஓடிச்சு. கிணறு ரொம்ப மேலேயே மழைதான் போன வருஷம். இப்போ தண்ணி குடிக்கிறது தண்ணி எல்லாம் வெள்ளம் காடெல்லாம் பிடிச்சி போய்க்கிறேன். இங்கெல்லாம் வறட்சிலாம் வந்திருக்கேன், பஞ்செல்லாம் வந்திருக்கேன் அந்த ஊரில் மழையில். பஞ்சமா? பஞ்சம் மெங்காலத்தில் வந்துக்குதே. நாங்கள் வந்து இப்போ போன வருஷமெல்லாம் பஞ்சம் தான். பஞ்சம் தான். மழை இல்லாத. ரேஷன் அரிசி வாங்கி தந்துட்டோம். மூணாவது வருஷம் 3 ஆண்டுக்கு மேலே. 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வீட்டுக்கு முன்னாடி பஞ்சம் வேண்டி எதுவுமே வெளியில். அப்புறம் ரேஷன் அரிசி தான் வந்து மோடி கணக்கு எடுத்து 3,000 போட்டு விட்டான். 2,000 அது போட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ அந்த பணமே வர்றதில்ல. மோடி காய்ச்சின்ட்டு இப்போ வர்றதில்ல. இப்போலாம் வரதான் இல்லை. முன்னாலாம் வேண்டிச்சு. இந்த 10 மாதமாக எனக்கு வர்றதில்ல. குடி தண்ணிங்களாம் எப்படிங்க கிணத்துல எடுத்துக்குவீங்களா? கிணத்துல எப்பவுமே இருக்குமா? மழை இல்லைனாலும் தண்ணி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குமா குடிக்க? விவசாயம் பண்ண முடியாது, குடிக்க மட்டும் தண்ணி இருக்கும். இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது. தண்ணி ஏறல சரியா? மழை இல்லாதனால தண்ணி மழை குறைவு. தண்ணி ஏறல. இந்த ஊருக்கு வெள்ளைக்காரங்களாம் வந்திருக்காங்களா ஐயா? வெள்ளைக்காரங்க வந்தாங்க முன்ன காலத்தில். பார்த்துருக்கீங்களா நீங்கள் வெள்ளைக்காரங்களெல்லாம்? வெள்ளைக்காரங்க வந்தாங்க. அங்கே ஒரு மலை தெரியுது. எங்கே? அதுக்கு மேலேயா? தெரியுது. அங்கே மேலே போய் தெரியும். ஓ, மேலே போனால் தெரியும். அந்த மலை மேலே போய் சண்டை கட்டி இதில் தங்கங்க இதுன்ட்டு ஒரு மரம் நட்டு ஒரு புள்ளியாக நோண்டி பாட்டு போனாங்கப்பா. ஓ, தங்க இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த தோண்டி பார்த்தாங்களா? உள்ள கீது மண்ணில் முத்தலை அப்படின்ட்டு பார்த்துட்டு சித்த கெல்கட்டு கட்டி ஒரு மரம் நட்டு விட்டு போனாங்க. ஒரு 2 சண்டை கட்டி விட்டு அதெல்லாம் போட்டேன். அதுக்கு போய் நின்று பார்த்தா மரம் தெரியும், மலை தெரியும். இந்த மரம் என்ன இருக்கா? மரமெல்லாம் இல்லை. மரம் இல்லை, மலை மட்டும் தெரியுது. மலையிலே இருக்கு. மலை மேலே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எடுக்கலையா அங்கே எதுவும் தோண்டி வந்தா? அதுலேருந்து வெள்ளைக்காரனும் காணும், பணம் காணும். உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்தாடி போனோம். அப்போ 1 ரூபா நோட்டு காசு நாங்கள் வெட்டுறதுக்கு போனோம். நீங்கள் தான் அந்த குழி வெட்டுறதுக்கு போனீங்களா? அது செடி வெட்டுறதுக்கு, வட்டமாக செடி வெட்டுறதுக்கு போனோம் மலை மேலே. அதுக்கு 1 ரூபா பணம், 1 நோட்டு கூலி கொடுத்தாரு எங்களுக்கு. ஒரு ரூபா கூலி வெட்டுறதுக்கு. ஓ, வெள்ளைக்காரண்டி நீங்கள் கூலி வாங்கியிருக்கீங்க? அப்போ தான் பார்த்தேன் வெள்ளைக்காரண்டி. அப்புறம் மழை காணும். எப்படி அப்போலாம் ரோடு இருந்துச்சு? எப்படி மேலே வந்தாங்க வெள்ளைக்காரன்? நடந்தே வந்துட்டாங்க வெள்ளைக்காரன் கீழே இருந்து? கீழே இருந்து நடந்தே வந்துட்டாங்க. தும்புலேருந்து சேலம் போனாக்கா முன்னாலும் 1 ரூபா தான், 50 பைசா தான். 50 காசு தான் கூலி. இந்த சார்ஜ் பஸ் இருந்துச்சா இல்லை எப்படி? ஒரே பைசா 2 பைசா தான் வரும் நாங்கள் காலத்தில். 1,50 ரூபா இருந்துச்சு, 1 ரூபா இருந்துச்சு, 1,50 ரூபா இருந்துச்சு. அப்படியே மேலே ஏறிச்சு தும்பலுக்கும் சேலதும்.
ஒரே பஸ் தான், ஒரு நாளைக்கு ஒரே பஸ் தான், கவர்மெண்ட் பஸ்ஸு. கவர்மெண்ட் பஸ் வரும். அப்புறம் இன்னும் தனியார் பஸ் எல்லாம் போடுது. இப்போ இங்கே மேலே பஸ் வருதுங்களா அந்த ரோட்டில்? பஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, எழுதி கொடுத்து பஸ். உங்களுக்கும் பஸ் இல்லையா அங்கே? ஏன் ரோடு இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, பஸ் இல்லைங்கிறீங்க? 5 வருஷம் போன நாட்டில் எடப்பாடியார் ஆட்சியில் தான் போட்டது. ஓ அப்படியா? எடப்பாடியார் தான் போட்டது. அப்புறம் இல்லையே எழுதி கொடுத்துருக்கிறோம் பஸ்ஸுக்கு அதாச்சு அதாச்சுன்றான் இல்லையே. ஓ இப்போல்லாம் போராட்டி தான் இருக்கீங்க பஸ் வர்றதுக்கு? போராடி தாங்க. இப்போ எப்படி போகிறீங்க அப்புறம் நீங்கள் எங்கேயோ வெளியில் போகிறது வருதுன்னா? பைக் வாங்கியிருக்கேன், பைக்கில் போகிறதான். பைக் இல்லாதவங்க? பைக்கில் நடந்து போகிறதான். இப்போ உங்களுக்குலாம் பைக் ஓட்ட தெரியுமா? இப்போ நீங்களாம் எப்படி போவீங்க? பேரனை ஒரு ஆள் பிடிச்சி கொண்டு தான். ஆள் இல்லை, யாரும் இல்லைன்னா என்ன அப்படி நடந்தான் போவீங்க? ஆள் இல்லைன்னா நடந்து போகலாம், இல்லைன்னா யார் நாட்டையும் ஒரு ஆள் வாங்கடா சேர்த்து போவோம் தும்பலுக்குன்ட்டு அடிச்சு போடுவாங்க. நீங்கள் தும்பல் தான் போவீங்க? தும்பல் தான். டவுன் தும்பல் தான் உங்களுக்கும்? சித்தேரி டவுன் கிடையாது, சின்ன ஊர் தாங்களா அது? இப்போ இதுவும் தருமபுரி மாவட்டம் சேர்ந்தது தானே? சேலமா? தருமபுரி மாவட்டம் சேர்ந்து. தருமபுரி தான் இதுவும். இது ஆரம்பத்தில் தருமபுரியில் தான் இருக்கா இல்லை சேலத்தில் தருமபுரியை பிரிச்சிட்டாங்களா? இல்லை, ஆரம்பத்தில் தருமபுரியாக இருக்குது. இப்போ தான் இதுலேருந்து சேலம் பிரிக்கிறதுக்கு பார்த்துக்கிறேன், நோட்டீஸ் வந்துச்சு. ஓ சேலத்துக்கு மாற்றுறதுக்கு? இப்போ தான் அந்த ஆண்டில் தான் நோட்டீஸ் வந்துச்சு. இந்த மண்ணூர் கொயந்தாங்காடை மோட்டல் இருக்குது. அப்புறம் இங்கே மாங்காடை அம்மாபாளையம் சேலூர் இப்படி சேலம் பாட்டு மாற்றுறதுக்கு இப்போ நோட்டீஸ் வந்துச்சு. ஓ மாற்றுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க. இப்போ எடுக்கிறாங்க. உங்களுக்கு எதுங்க பரவாயில்ல? உங்கள் சேலம் போனால் பரவாயில்ல, தருமபுரினா பரவாயில்ல உங்களுக்கு? சேலம்னா பரவாயில்ல, சேலம் மாவட்டம் மாறினா பரவாயில்ல உங்களுக்கு? அவங்க சேலம் தான் பக்கம், எதனால இங்கே சேலம் தான் பக்கம். சேலம் தான். நீங்கள் எந்த ஒரு அவசரம் அதனாலும் நீங்கள் சேலம் தான் போவீங்க? சேலம் போவோம். அதான் உடம்புக்கு ஹாஸ்பிட்டலு எல்லாமே சேலம் தான். சேலம் போகிறாங்க. தருமபுரிக்கெல்லாம் சரியாக போகிறது. தருமபுரிலாம் நீங்கள் போகிறதே கிடையாது. இப்போ உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்ன லிமிட், எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வருது? போலீஸ் ஸ்டேஷன் அரூர். அரூர் போலீஸ் ஸ்டேஷனு? இப்போ அரூர் இங்கேருந்து ரொம்ப தூரமாச்சா? அரூர்லேருந்து தான் வராங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சும் அரூர்? அது ஃபாரஸ்ட்டும் அரூர் தான். ரேஜ் ராசி பிடிக்குது. போல்டே அது மாதிரி கண்ணீராட்டுங்குது. என்னால் பையன்லாம் இப்போ ரேஞ்ச் ஆஃபீஸுக்கெல்லாம் ஒரு 30 வருஷம் காணியாக இருந்தேன். அப்போல்லாம் ரேஞ்செல்லாம் மிரட்டி விட்டுருவேன். ரேஞ்சிலே மிரட்டிடுவீங்களா? என்னவா இருந்தீங்க 30 வருஷம்? 30 வருஷம் ஊர் வேலையில் இருந்தேன். ஓ ஊரில் தலைவர் மாதிரி இருந்தீங்களா? மாதிரி இருந்தேன். ரேஞ்செல்லாம் மிரட்டி விட்டுருவேன். யாருக்கும் பயப்பட மாட்டீங்க? நம்மளுக்குனா திருடி இருக்கக்கூடாது, போய் பேசக்கூடாது. ஆமாம். நேர்மையாக இருந்தோம்னா போயா வேலையை பாட்டு போயாங்க. நேர்மையாக இருந்தால் யாருக்கும் பயப்படவே தேவையில்லையே? தேவையில்லை. என்னை கேட்டு தான் ஊரில் வருவாங்க. என்ன ஆள் இல்லைன்னாக்கா மாட்டுக்காது போட்டுனாக்கா அப்படியே போடுவாங்க ஒரு பக்கமாக. என்னை கேட்டு தான் நம்பர் போடுவாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக மண் வீடு தாங்க இதெல்லாம்? மண் கட்டி எத்தனை வருஷங்க இருக்கு இந்த வீடு கட்டி? இருக்கும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம். அதுக்கு முன்னாடி இந்த வீடு இருந்துச்சா இல்லை? அதுக்கு மேலே அங்கே வீடு. ஓ அங்கே இருந்தீங்க? இதெல்லாம் நீங்களே கைப்பட கட்டுறதா இல்லை ஆள் வச்சு கட்டுவீங்களா? ஓ நீங்களே கட்டிடுவீங்க, எல்லா வேலையும் செய்கிறீங்க. எப்படி எல்லாம் கரெக்டாக அந்த அளவு பார்த்து எல்லாம் நீட்டாக வீடு நீட்டாக கட்டிடுறீங்க? மாட்டு கட்டி போட்டேன். இந்த செட்டு நீங்களே போட்டுக்கிறதா? உங்களுக்கு இன்ஜினியரே தேவையில்லைங்க. உங்களுக்கு இன்ஜினியரே தேவையில்லை, எல்லா வேலையும் நீங்களே பார்த்துக்கிறீங்க. அப்புறம் மாட்டு கட்டி போட்டேன். அப்புறம் மாடு ஒரே மாடு கட்டி போட்டேன். அப்புறம் நான் அதில் படுத்துக்கிறது பாட்டி இதில் படுத்துக்கிறேன். ஓ பாட்டி உள்ளே படுத்துக்குவாங்க, நீங்கள் இப்போ காவலுக்கு இங்கே வெளியே படுத்துக்கிறது. நைட்லாம் பயமாக இருக்காதுங்க இந்த இடத்துல? பயமாக இருக்கு. நாய் தங்கி நாய்க்குது. பேயெல்லாம் வராதா? பேயெல்லாம் பார்க்கறதுல பேயெல்லாம் பார்க்குறது இல்லையா? பேய் பார்த்துருக்கீங்களா? பேய் நீங்கள் பார்த்ததே இல்லை. டவுனில் கூட பேய் வருது, இந்த மாதிரி கிராமத்தில் பேய் வர மாட்டேங்குது. டவுன்லேயே பேய் வருதுங்கிறாங்களே. வந்தாலும் அடித்து ஓட விட்டுருவீங்க. இதெல்லாம் நீங்கள் சில்வர் இது சவுக்கு மரமா? இதெல்லாம் கவர்மெண்ட்லேயே கொடுத்ததுங்களா? இந்த மலையில் இந்த காஃபி மிளகுலாம் போட்டிருக்காங்க. அந்த மலையில் காஃபி மிளகுலாம் யாரும் பயிர் பண்ணல.
பலாமரமும் இங்கே பெருசாக மேக்ஸிமம் இந்த இடத்துல இல்லை. பலாமரமெல்லாம் இங்கே உள்ள இருக்குது. நான் வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலாமரமே சும்மா ஒரு 4-5 மரம் தான் பார்த்துருவேன் மொத்தமாகவே. வர்ற வழியில் பார்த்தேன். இங்கே கீது மரம் உள்ளாரா. அப்போதான் ஒரு கண்ணு தாள் நட்டுன்னா காடை இறம முடிச்சு போட்டு இப்போ தான் துளுத்துட்டு வேலி கட்டிட்டு. ஓ, நீ வச்ச மரத்தை எருமை உடைச்சிருச்சு. ஆனால் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. அப்படியே உங்கள் இதை ஒட்டி கீழே முன்னாடியே ஃபாரஸ்ட்டு. அதான் ஒரு காட்டுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நிலத்தை ஒட்டியே காடு. ரொம்ப ஆபத்து தான் நீங்கள் இங்கே இருக்கிறது. போட்டேன். அதான் இங்கே தோப்பு, அப்படியே அப்படியே இது ஃபாரஸ்ட். இந்த வயலோட லாஸ்ட் அவ்வளோதான். கீழே அப்படியே இறக்கமா? அது பள்ளமா? பள்ளம், பள்ளத்தாக்கு மாதிரி கீழே. ஒரு ஓட போகுது. போயிட்டு இருக்கு. தண்ணி இப்பி போயிட்டு இருக்கா? போக முடியுமா ஓடைக்கு? இந்த பக்கம் வழி இருக்கா? இந்த தடம் எங்கே தாத்தா போகுது? ஓடைக்கு போகுது. ரொம்ப நேரம் ஆகும் போகிறதுக்கு? பக்கமா? ரொம்ப நேரம். பக்கமாக தான் போய் பார்க்கலாம். போய் பார்த்து வரட்டுமா தாத்தா? ஒரு நாள் வரேன். நம்ம ஏதாவது சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம். என்ன கம்மஞ்சோறு இருந்துச்சுன்னா ஏதாவது கறி எடுத்து கம்மஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டு. கம்பு தான் இல்லை. கம்பு இல்லை. தண்ணி நிற்க மாட்டேங்குதா? ஏன் மண் அப்படியே உறிஞ்சிருதா தண்ணிய? சரி தாத்தா, வேலையை பாருங்க, நான் போயிட்டு வரேன். அடுத்த வாரம் வரேன் தாத்தா. சமையல் பண்ணி சாப்பிடலாம்.